அல்ஹம்துலில்லாஹ் சூரா கஃப் நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். 70 வசனங்கள் முடிச்சிருக்கோம். 71வது வசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க 2 பேரும் சந்திச்சு சென்ற அந்த ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் இந்த 3 வசனத்துல 71, 72, 73 இந்த 3 வசனத்துல அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதிக்கிறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு. அவர் சொல்றாரு, பொறுமையா வர்றதுக்கு நீங்க என்னோட உங்ககிட்ட கல்வியை கத்துக்கணும்னு சொல்லல. சொல்றாரு, உங்களோட பொறுமையா உங்களால வர முடியாதுங்கிறாரு. இல்ல இன்ஷா அல்லாஹ் நாடுனா நான் பொறுமையா வருவேன். இப்ப அவர் சொல்றாரு, அப்ப நானா சொல்ற வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்க கூடாது. அப்ப சில நிகழ்வுகள் நடக்க போகுது, அவங்க அவருக்கு தெரியுது. அப்ப இவர் பொறுமையா இருக்க மாட்டாருங்கிறது தெரியுது. அதனால ரூல்ஸ் அண்ட் அடிப்படையில 2 பேரும் சம்மதிச்சு 2 பேரும் முடிவெடுத்து இந்த கடலோரமா போறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்காங்க. தமக்கு பிடிக்காத எந்த விஷயத்த பத்தியும் மூசா முந்திக்கிட்டு கேள்வி கேட்க கூடாது. அது நானா உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் காரணத்தை அதுக்கு பின்னாடி நான் சொல்லுவேன் அப்படிங்கிற நிபந்தனையோட 2 பேரும் போறாங்க. 2 பேரும் ஒரு மரக்கப்பல்ல ஏறி அந்த மரக்கப்பல்ல அதோட உரிமையாளர் அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயம் முகமா அவங்களுக்கு கட்டணமே இல்லாம அவங்களை கப்பல்ல ஏத்திக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், முன்னாடியே நபிமொழியில பார்த்தோம். அவங்களுடைய ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த மரக்கல பயணிகளை சுமந்துக்கிட்டு இந்த போட் போகும்போது கடலுக்குள்ள அலைகளை விளக்கி அலைகளுக்கு நடுவே போகுது. அப்படி போகும்போது என்ன செய்யறாங்க, எந்திரிச்சு அந்த மரக்களத்துல இருக்கக்கூடிய ஒரு பலகை ஒண்ணு வெளியே எடுத்துட்டு அந்த ஓரமா என்ன செய்யறாங்க, ஒரு குச்சி, ஒரு முளைக்குச்சியா அரைஞ்சிடறாங்க. இத பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கட்டுப்படுத்தி கொள்ளாம அவங்க பறக்கம் எதிர்த்து அவங்கள்ட்ட கேள்வியை கேட்டுறாங்க. இவங்க எல்லாரும் மூழ்கடிக்கவா நீங்க இப்படி துளையிட்டீங்க அப்படின்னு கேட்டவா இந்த 71வது வசனத்துல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். அப்போ இதுல நீங்க மூழ்கடிக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தைய சொல்லி காட்டாங்க. அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கிராமர் விஷயமா இங்க எழுதிட்டு சொல்றாங்க. அதாவது நீங்க இதுல இருக்க மூழ்கடிக்கிறதுக்காக நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சொன்னதுக்கு அதுக்கு அதனுடைய காரணத்தை சொல்லும் போது அந்த லீங்கிற அந்த முன்னிலை சொல் அந்த இடத்துல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இந்த கிராமர் விஷயம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கவிதையை இந்த இடத்துல நமக்கு கோட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம மணிக்கு சீரகத்துலாம் யாரு திவானு முத்துனஃபி அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதுற கவிதைய இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த கவிதை, பிள்ளை பெறுங்கள் முடிவென்னவோ மரணம்தான், இல் மோத்தி கட்டிடம் கட்டுங்கள் முடிவென்னமோ சிதிலம்தான், அதாவது இல் கராதி அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இறப்பதற்காக குழந்தை பெறுங்க, இடிப்பதற்காக கட்டிடங்களை எழுப்புங்க அப்படிங்கிற கருத்து இல்லை. அது பொருந்தாது. அது உண்மையான இந்த கருத்து என்னன்னா, பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு நாள் அதுக்கு இறப்பு உண்டு. எந்த குழந்தை இந்த துனியாவுல பிறந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு ஒரு நாள் இறப்பு உண்டு. அதே மாதிரி புதிதாக கட்டப்படக்கூடிய மாளிகைகள் எதுவா இருந்தாலும் சரி ஒரு நாள் இடியும். அப்படி அதனுடைய முடிவை அது குறித்து அதான் முடிவு. அதாவது எந்த குழந்தையும் இந்த துனியாவுல உலகத்துல எந்த மனிதன் பிறந்தாலும் ஒரு நாள் அவனுக்கு பிறப்பு உண்டு. அதே மாதிரி இப்படிப்பட்ட பில்டிங், எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய அரண்மனை இப்படி கட்டியிருந்தாலும் சரி ஒரு நாள் அவனுக்கு முடிவு இருக்கா, இடியும் அப்படிங்கறது இந்த கவிதை அழகா இந்த கவிதையில சொல்றாரு. இதே மாதிரிதான் இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கப்பல் பயணிகள்ல நீங்க மூழ்கடிக்கவா கப்பல்ல துளையிட்டீங்கன்னு சொல்லி கேட்டது அவங்கள நிந்திக்கிற விதமா இல்ல. அதாவது பழி அவங்கள்ட்ட குறை சொல்லி இல்ல. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, இதனால தண்ணி உள்ள புகுந்து மூழ்கிடுமே அப்படிங்கிற அவங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துறதுக்காக, குறை சொல்றதுக்காக இதை சொல்லல. அவங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க நீங்க மூழ்கடிக்கவா நீங்க இதை எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு இந்த கவிதையும் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த கவிதை என்னமோ இதுக்கு சொன்னதா இருந்தாலும் ஒன்னும் நிகழ்வுகள் தானே.
இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா மரணம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாள் இறப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சா பர்த்டே கொண்டாடுறோம், சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்றோம். அது மரணத்துக்கு ஒரு நாள் பக்கத்துல போயிடுச்சே கவலை தானே வரணும். ஆனா அப்படின்னு மாற்றமா இருக்கு. ஏன்னா அந்த மரணங்கிற சிந்தனையும் மறக்கடிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக நிச்சயமா ஒரு சரியில்லாத ஒரு மோசமான காரியத்தை செஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இந்த இடத்துல ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. அப்போ ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன் தானே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நிபந்தனை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நினைவு விட்டுறாங்க. என்னோட பொறுமையா இருக்கவங்களால முடியாதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லலையா? 22வது வசனம் இது சொல்லுதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நான் தெரிந்துதான் இந்த மரக்கலத்துல ஓட்ட போட்டேன். எந்த நடவடிக்கை என் மீது நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிபந்தனை விதித்தோனோ அந்த நிபந்தனை கீழே உள்ள செயல்ல ஒண்ணுதான் இதுவும். இதோட ரகசியம் உங்களுக்கு தெரியாது, ஆனா இதற்கு தகுந்த காரணம் இருக்கு. இது என்னுடைய சுயநலத்துக்காக செஞ்சது கிடையாது, இது ஒரு பொதுநலமான ஒரு விஷயம், நீங்கள் அறியல அப்படிங்கறத இந்த இடத்துல ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு டீச்சரும் இருக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, ஆனா அதே நேரத்துல அவங்களுடைய கண்டிப்புல கருணை இருக்குது. இந்த இடத்துலதான் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அறிவு இருந்தா மட்டும் போதாது, அந்த அறிவு கருணையோட கூடதான் இருக்கணும். அப்படி கருணையோட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான், அந்த கருணையோட உள்ள அறிஞர்கள் தான் அழகான ஒரு சமுதாயத்தை வழிநடத்துறதுக்கு தகுதியானவங்க. ஏன்னா கருணை இல்லாத அறிவு அது பயனில்லாத ஒரு இது மாதிரி, அது அப்படி போயிடும், அதுல ஒரு அரவணைப்பு இருக்காது. ஆனா இந்த ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கருணையோட அழகான முறையில அன்பான முறையில சொல்றாங்க, உங்கள்கிட்ட நான் முன்னாடியே இதை பத்தி சொல்லலையா, ஆனா உங்கள்கிட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உள்ள ஒரு விஷயம்தான் இதுவும், இந்த செயலுமோ, இதோடைய ரகசியம் இப்ப உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், இதுக்கு தகுந்த காரணம் இருக்கு, இது நான் ஒரு சுயநலமா செய்யல, இது பொதுநலமா செஞ்சிருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் மறந்துட்டதுக்காக என்னைய நீங்க தண்டிச்சிடாதீங்க, இந்த விஷயத்துல எனக்கு சிரமத்தையும் கொடுத்துடாதீங்க, நான் உங்களுக்கு படிக்க வந்திருக்கேன், நான் உங்களுக்கு நிறைய விஷயம் கத்துக்கிடணும், அதனால என்னைய தண்டிச்சிடாதீங்க. ஒரு மாணவனுக்குள்ள பொறுமையை பாருங்க. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். 24வது வசனத்துல நீங்க 2 பேரும் இறங்கி போறாங்க, அந்த இடத்துல ஒரு சிறுவனை பாக்குறாங்க, உங்களை டக்குன்னு ஒரு குழப்பம் இவரு ஏற்கனவே ஒரு பொறுமையில இருக்கக்கூடிய மனுஷன் எடுத்தது டக்கு டக்குன்னு பாத்துருவாரு, கேட்டுருவாரு. அப்ப இந்த இடத்துல 24 2 பேர் நடந்து போயிட்டு ஒரு சிறுவனை பாக்குறாங்க, கொண்டுட்டாரு, நிரந்தராது, எந்த ஒரு கொலையுமே செய்யல, அவரும் நீங்க கொலை செஞ்சிருவீங்களே, இது தீய செயலா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னோட பொறுமையா இருக்க நிச்சயமா உங்களால முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லுவையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசனம் 26வது வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி எதையாச்சும் உங்கள்கிட்ட நான் கேட்டா என்ன உங்க கூட வச்சுக்கொள்ளாதீங்க, என்னோட உங்களுக்கு சரியான காரணம் கிடைச்சிருச்சு, சரியா அப்படிங்கிறத நேர்மறையாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் நடந்த நிகழ்வை 74, 75, 76 இந்த 3 வசனத்துல சொல்லு. சோ அப்ப இந்த 74வது வசனம் என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேரும் நடந்து போகும்போது அல்லாஹ் தஆலாவை சத்தியப்படுத்துறாங்க, ஒரு கிராமத்துல ஒரு சிறுவன் மற்ற சிறுவர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்போ அவங்கள அந்த சிறுவன் மிக அழகாவும் எழிலாகவும் ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு பையனா இருப்பான், பார்க்க கவர்ச்சியா. அப்படிப்பட்ட ஒரு பையனா இருந்தா உடனே அவனை குறி வச்சு பார்த்துக்கிட்டே போறாரு ஹதீர் அலைஹிஸ்ஸலாம். போய் படத்துல என்ன செஞ்சுட்டாரு, அவரை பண்ணிட்டாரு. இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, அந்த சிறுவனுடைய தலைய அப்படி
பிச்சு அந்த கொய்தாருன்னு சொல்றாங்க. அதாவது இன்னொரு இதுல என்ன சொல்றாங்க, அவங்களுடைய தலையை கண்ணால நசுக்கி கொண்டாரு அப்படின்னு சிலரு அறிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது அவங்க எப்படி பசி ஆரம்பத்துல அந்த இடத்துல சொல்றாங்க. மற்றொரு அறிவிப்புல தனது கையால அவனுடைய தலைய அப்படியே தனியா கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. அவ்வாறுதான் அறிந்த மாமன் கசீர் அவங்கெல்லாம் இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தப்சீர்ல எழுதிட்டு வர்றாங்க. அப்ப பாருங்க, அப்போ ஹவிரனை சொல்லத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஒரு மனுஷன் நம்மளதான் இருக்கிறோம், நம்மளால அப்படி படக்குன்னு தலையை திரும்பி கழட்ட முடியுமா, நசுக்க முடியுமா, கொலை பண்ண முடியுமா? அவ்வளவுக்கு இருக்குதா சக்தி? அப்போ மிகப்பெரிய ஒரு சக்தி ஞானம் ஒரு மனிதரா இருக்கிறார். யாரு? ஹதீர் அலைஹிஸ்ஸலாம். இத பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏதோ பலகையை கலட்டி எடுத்தாங்கல்ல போட்ல, அதை விட தீவிரமா ஒரு எதிர்ப்பு வருது. என்னப்பா, ஒரு பாவம் செய்யாத ஒரு உயிரை இப்படி பச்சை பாலகனை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அழகா ஓடி விளையாண்டுகிட்டு இருந்த அவளும் பையனை பார்த்தா அழகா இருக்கான், கவர்ச்சியா இருக்கான், பார்க்கவே நல்லா இருக்கான், இப்படி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அதே மாதிரி நீங்க கேக்குறாங்க. அப்ப இதுவரை எந்த குற்றமும் செய்யாத, எந்த பாவம் அறியாத ஒரு பாலகனை கொண்டுட்டீங்களே, இது நியாயமான ஒரு செயலா இருக்கேன், நிச்சயமா நீங்க தகாத செயலை செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வெளிப்படையா நிராகரிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் ஹாலா கேட்கிறாங்க அந்த அளவுக்கு. அப்போ உண்மையும் தானே, அவருக்கு இது பத்தின விஷயமோ நிகழ்வுகளோ எதுவுமே தெரியாது. உடனே ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, இவங்களோட பொறுமையா இருக்கவங்களால ஒரு போக முடியாதுன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா? அதான் 75வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். ஆரம்பத்திலேயே நம்ம 2 பேருக்கும் ஒரு நிபந்தனை, அந்த அடிப்படையில தான் நம்ம ஒப்பந்தத்தின் அடிப்படையில 2 பேரும் வெளியாக வந்தோம். ஆனா நீங்க முடியாதுன்னு சொன்னப்ப என்ன சொன்னீங்க, பொறுமையா வரேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கடுமையா அவருக்கு நினைவு விட்டுறாங்க ஹதீர் அலைஹிஸ்ஸலாம். சோ இப்ப அதுக்கு அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இதுக்கு பின்னாடி எதை பத்தி உங்ககிட்ட கேட்டாலும், அதாவது இந்த தடவைக்கு பிறகு நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டா ஆட்சேபனை தெரிவிச்சா உங்க கூட என்னை சேர்த்துக்க வேண்டாம், என்னை பிரிவதற்கான ஒரு நியாயத்தை என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கிட்டீங்க, ஒரு காரணம் கிடைச்சிருச்சு, 2 முறை நான் உங்கள்கிட்ட சமாதானமா சொல்லிட்டு என்னுடைய சமாதானத்தை நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு 76வது வசனத்துல சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். வேளாண்மை பண்ணிட்டு வர்றோம். இந்த இடத்துல உபய் பின் கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் என்ன செய்வாங்களா, யார பத்தி பேசினாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா, எந்த நபிமார்களை பத்தி பேசினாலும் சரி அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறது வழக்கமா வச்சிருப்பாங்க. அந்த பிரார்த்தனைய தன்னிட்டிருந்து தொடங்குவாங்களாம். தம்முடைய சகோதரர், இறை தூதர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை பொழியட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செஞ்சுதான் அந்த நபிமார்களை நினைவு கூறுவாங்களாம். அதே மாதிரி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசக்கூடிய அந்த நிகழ்வுகள் வருது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அல்லாஹ்வுடைய கருணை பொழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு வரையில சொல்றாங்க, அதாவது மூசா மட்டும் தன்னுடைய தோழர் ஹதீரிடம் தொடர்ந்து தங்கி இருந்தா இன்னும் பலவிதமான விந்தைகள் பலவற்ற அவர் பார்த்திருப்பாரு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு தன்னுடைய தோழர்கிட்ட, நான் இதுக்கு பிறகு எதை பத்தி நான் கேட்டா என்னை உங்களோட சேர்த்துக்க வேண்டாம், என்னை பிரிவுறதுக்கான ஒரு நிபந்தனை, ஒரு காரணம் என்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கூறி தொடர்பை முடிச்சுக்கிட்டாரு. அப்படி முடிக்காம இறந்திருந்தா இன்னும் நிறைய விஷயங்களா அவர் தெரிஞ்சிருப்பாரு, நமக்கும் நம்மளும் அவங்களும் தெரிஞ்சிருப்பாரு இல்லையா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருப்பாங்க இல்லையா. அப்போ அப்படி சொல்றாங்க. இந்த செய்தி அபூ தாவூதுல தஃப்சீர் கதையில பதியப்பட்டபடி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. சோ 71 to 76 வசனங்கள் பார்த்துட்டோமா. 77வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா, மேலும் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாங்க. இந்த 77வது வசனத்துல இந்த 2 பேரும் தொடர்ந்து நடந்து போறாங்க 3ஆம் முறையா.
இறுதியில 2 பேரும் ஒரு கிராமத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த கிராமத்தோட பேரை பாத்தீங்கன்னா ஐலா அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஜயருல்லா சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு அறிவிப்புல இந்த ஐலான்னு சொல்லி வருது. அந்த ஐலா அப்படிங்கிறது செங்கடல் ஓரத்துல பழைய துறைமுகமான ஒரு நகரமா, ஒரு சிட்டியா இருக்குது. அந்த அகபா துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழைக்கக்கூடியதா இருக்காங்க. இந்த அகபா வளைகுடா இருக்கு பாத்தீங்களா, வடகோடியில சினாய் தீபகற்பத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையில அமர்ந்த அந்த இடம் அமைஞ்சிருக்கு. சுமார் 200 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த வளைகுடாவே இந்த அகபா ஆகும். அந்த அகபா துறைமுகம் அப்படின்னு சொல்றாங்க. ஐலாந்து இன்னொரு பேர். இது ஜோர்டான் நாட்டோட எல்லை கோட்டுல இது அமைஞ்சிருக்கு. வரைபடத்தை நீங்க பாருங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த சீரண்டகம் சொல்றாங்க. சோ அப்ப 2 பேரும் இந்த 3வது ஸ்டெப்ல அவங்க நடந்து போறாங்க, ஒரு கிராமத்தை அடைகிறாங்க. அந்த கிராமம் ஐலாண்டு அழைக்கப்படுது, அகபா துறைமுகம் என்று அழைக்கப்படுது. இது தொடர்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு ஹதீஸை கட் பண்ணி காட்டுறாங்க. அவங்க இறுதியில யாரு ஹஜ்ரத் இஸ்லாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த 2 பேரும் அற்ப குணமுடைய, அதாவது கருமித்தனமுள்ள ஒரு ஊர் மக்களை சேர்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ உபயோகங்களுக்கு ஆதரவுகளாக அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் தமிழாக்கத்துல 4744வது ஹதீஸா பதிவுப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஹதீஸையும் இந்த இடத்துல நமக்கு கோட் பண்ணி காட்டுறாங்க. நமக்கு சிறப்பு. சோ அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, கருமையா கஞ்சத்தனமா ஒரு அற்புதம் உள்ள மக்களா இருந்தாங்களாம். அவங்க விரும்புங்கிறது எவ்வளவு ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அப்படி விரும்ப கொடுக்காத மக்களை ஒரு அற்பகுணமுடையவங்க, கரும்பித்தனமா கஞ்சத்தனமா இருக்கிறவங்க அப்படின்னு வர்ணிச்சு காட்டுறாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள்கிட்ட தமக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹைதர் அலைஹிஸ்ஸலாமும் கேக்குறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ரெஸ்டாரண்டோ ஹோட்டலோ இல்ல வெளியில சாப்பிடக்கூடிய வசதிகளோ அந்த காலத்துல இல்ல. யாரு எங்க போனாலும் சரி அந்தந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும். ஆனா கொடுக்க மறுத்துட்டாங்களா? இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, பெருந்தளிக்க மறுத்து விட்ட அந்த மக்களை விட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கையில பார்த்தா அந்த ஊர்ல ஒரு சிவர் அப்படி பிழிஞ்சிடலாமா, என்ன செய்யறாங்க சிரமத்துல அந்த சிவர் யோசிக்கணுங்கிறாங்க. யோசிக்கணும், இந்த விழுந்த போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி சான்ஸ் ரெடியா நிக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிவர் அதை பாக்குறாங்க, கீழே சரிஞ்சு விழுந்துடலாமான்னு. உடனே என்ன செய்யறாங்க, ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் அதை அப்படியே இழுத்து பிடிக்கிறாங்கன்னு அவ்வளவு இந்த வசனத்துல சொல்றான். ஒரு செவரு நம்ம எல்லாம் செவ போட்டு அமைக்கிறோம், போனா செவரு விழுந்து மௌத்தா போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்து இருக்கோம். அவர்தான் ஒரு கையில தாங்கி பிடிச்சு நிமித்தி பிடிச்ச சத்தம் இடுவாங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய பலமும் சக்தி இருக்கு பாருங்க. எல்லாமே இந்த இடத்துல சொல்றோம். விழுவதற்கு தயாரா இருந்த அந்த சுவரை அவருடைய பழைய நிலைக்கு கொண்டு வந்தாரு. அந்த ஹதீஸ்லயே நம்ம பார்த்தோம், முன்னாடி அந்த ஹதீஸ்லயே அந்த சோறு ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரங்களால தாங்கி நிறுத்தி வைத்தாரு, அதை நேரா நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்குது. எந்த விஷயங்களை உங்களால பொறுமை காக்க முடியலையோ அவற்றின் விளக்கத்தை இப்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப ஒவ்வொன்னா சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? 79வது வசனம். அந்த கப்பலை பற்றிய விஷயம், இந்த கப்பல்ல அந்த போட்ல ஒரு பலகை கலாட்டி ஓட்ட போட்டாங்கல்ல, அது அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அது கடல்ல கூலி வேலை செஞ்சுக்கிட்ட சில ஏழைகளுக்குரியது. நான் அதை பழுதாக்கிட ஏன் நாடுனே தெரியுமா? ஏன்னு சொன்னா, அவங்களுக்கு முன்னே ஒரு மன்னன், ஒரு அரசன் வாழக்கூடிய பகுதி இருக்கு. அந்த ஒவ்வொரு கப்பலையும் நிர்பந்தமா பறிச்சுக்கிறோம். நல்லா இருக்க கப்பல்கள் ஒவ்வொன்றையும் நிர்பந்தமா பறிச்சுக்கிறோம். அதனால நானும் அவங்களை ஓட்ட போட்டேன், அந்த பலகைய கலட்டி எடுத்தேன். அப்படி பழுதடைந்த கப்பல்களை போட்டுகளை அவன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக இங்க
சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சேபனைக்கு இலக்கான ஹதர் அலைஹிஸ்ஸலாமுடைய நடவடிக்கைகள் மறைமுகமான நியாயங்களை விவரமா சொல்லக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல எடுத்து சொல்றோம். வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுத்து சொல்றாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு புரியாத புதிரா எதெல்லாம் இருந்துச்சோ அதுக்கு விளக்கத்தை ஹதர் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க. மேற்கண்ட அந்த முன்னாடி நடந்த இந்த நடவடிக்கைகளை அவருடைய வெளிப்புற தோற்றத்தை மூசா எதிர்பார்க்கவும் இல்லை, அவர் அப்படி அவருக்கு தெரியவும் செய்யாது. ஆனா அதுல அந்தரங்கமான சூட்சமும் அவளோட ரகசியம், அவளோட மறைமுகமா மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் ஹதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த வகையிலதான் இந்த முதல் விஷயம் நடக்குது. இன்னொரு அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மரக்கலத்தின் உரிமையாளர்கள் அனாதைகள்னு சொல்லப்படுது. 2 விதமான கருத்து. ஏழைகளுக்கு சொந்தமானதா இருக்கு, அதனாலதான் இதை செஞ்சேன், இல்ல இது அனாதைகளுக்கு சொந்தமானதான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த அநீதியினைத்த அந்த அரசனுடைய பெயரை பத்தி சொல்லும் போது ஹுதத் பின் புதத் அப்படிங்கிறதா இருக்குன்னு இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரில தமிழாக்கத்துல 4726வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. இன்னும் விளக்கமா பார்க்கலாம். ஏன்னா நம்ம வசனத்துக்கு முன்னாடியே அங்கங்க ஹதீஸ்கள் வர்றதுனால நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு வரோம். வசனம் 2வது தான், ஹதீஸ்களை முன்னாடி கோட் பண்ணி காட்டிட்டாங்க. ஆனால் நம்ம 2 முறை இதை படிக்கிற மாதிரி கேட்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல புகாரில 4766வது ஹதீஸா இருக்கு. தப்சீர் தபரிலும் இந்த செய்தி பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு ஏழைகளுக்கு சொந்தமானதா இருக்கு, ஒரு அனாதைகளுக்கு சொந்தமானதா இருக்கு. அப்ப அனாதைகளுடைய சொத்துக்களை, ஏழைகளுடைய சொத்துக்களை அல்லாதையும் இவ்வளவு பாதுகாக்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு இந்த விஷயங்களை உலகத்துல வாழக்கூடிய மீள்திறன், அதாவது ஒரு அதிகாரத்துல இருக்கவங்க யோசிக்கிறாங்களா? ஏழைகளை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க அனாதைகளை பாதுகாக்கக்கூடியவங்க யோசிக்கிறார்களா? அல்லாஹ்வுத்தாலா அதனாலதான் சொல்லி காட்டுறோம், அனாதைகளை சுத்த அவசரப்பட்டு நீங்க விழுங்காதீங்க, அவங்களுடைய வயிற்றுல நரக நெருப்பத்தான் விழுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அனாதைகள் விஷயத்துல, ஏழைகள் விஷயத்துல இரக்கத்தோடு நடந்துக்கணும், நியாயத்தோடு நடந்துக்கணும், நீதியோட நடந்துக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வசனம் இது. அது ஈஸ்பின் இஸ்ஹாக் என்பவரின் வழித்தோன்றல் என்பது தௌராத்துல கூறப்பட்டிருக்குதுன்னா அல்லாஹ், அதாவது இந்த இடத்துல சொல்றாங்க 2 டைப்பா சொல்றாங்க. அந்த அநீதி இழைத்த அரசன் அவனுடைய பெயர் பூதத் பின் பூதத் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா ஈஸ்பின் இஸ்ஹாக் என்பவரோட வழித்தோன்றல் என்று சொல்லிட்டு தௌராத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த அரசனை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹே மிக அறிந்தவன் சொல்லிட்டு கசீரகத்துல இந்த இடத்துல நமக்கு கோட் பண்ணி முடிச்சிடறாங்க. சோ முதல் விஷயம் இப்ப அந்த முதல் சாப்டர் முடிஞ்சிச்சு. 2வது நிகழ்வு இது 80வது வசனம் 80-81 அல்லாஹ்தாலா சொல்றா. மேலும் அந்த சிறைமனையை பற்றிய விஷயம் என்ன தெரியுமா? அவனுடைய தாய் தந்தையர் இறை நம்பிக்கையாளர்களாய் திகழ்ந்தார்கள். அவன் தன்னுடைய வரம்பு மீறிய போக்காலோ நிராகரிப்பினாலோ அவர்களுக்கு சிரமம் கொடுப்பானோ என்று நாம் அஞ்சினோம். 81 அடுத்து வசனம். ஆகையால் அவர்களுடைய இறைவன் அச்சிறுவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த ஒழுக்கமில்ல குடும்ப உறவுகளை பெரிதும் பேணக்கூடிய பிள்ளைகளை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று விரும்பினோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வை சேர்த்துதான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறாரு. அப்ப பாருங்க, இந்த சிறுவனை கொன்றது இருக்குது, அந்த சிறுவனுடைய தாய் தந்தை இறை நம்பிக்கையுடையவர்களா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவங்களுடைய இந்த பையனோட வரம்பு மீறிய போக்குனால அவங்க இறை நிராகரிப்புக்கு திரும்பிடக்கூடாது அப்படின்ற அஞ்சிதான் நாம என்ன செஞ்சோம், அந்த பையனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உயர்ந்த நகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கொன்றதுக்கான ரகசியம், அதை பத்தின ஒரு செய்திய ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய விளக்கத்தை எடுத்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டுறான். அந்த சிறுவன் இயல்பிலேயே இறை மறுப்பாளனா, பெற்றோர்களோ இறை நம்பிக்கையாளர்கள்.
அதனால பிள்ளை மீது கொண்ட பாசத்தினால அவர்களும் அவன் வழிக்கு சென்று விடக்கூடிய ஆபத்து இருந்தது. அதனாலதான் அவனை கொலை செஞ்சேன். இறைவன் அந்த பையனை இயற்கையிலேயே அவன் இறை மறுப்பாளனா படைச்சிருக்கான். உதயத்துல காபரது சொல்லிட்டு வர்றாங்க அந்த ஹதீஸ்ல. அவங்க சொல்றாங்க ஹரிமலேஸ்வரர் கொலை செய்தது அந்த சிறுவனை படைக்கப்பட்ட போதே இறை மறுப்பாளனா இறை மறுப்பாளர்கள் இறைவனா தீர்மானிக்கப்பட்டே படைக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொன்னாங்க. இது முஸ்லிம் ஷரீஃப்ல தமிழாக்கம் 4744வது ஹதீஸா இருக்கு. சொன்ன ஹதீஸ் எடுத்து போய் பார்க்க தெரியும். அதுக்கு அடுத்து இதுலயே தொடர்ந்து வரையில அவங்க பெற்றோர்கள் இறை நம்பிக்கையா இருந்தாங்க. இந்த 2 பேரும் எல்லை மீறுதலுக்கு இறை மறுப்புக்கு ஆளாக விடுவாங்கன்னு நம்ம அஞ்சுவோம். அதனாலதான் ஒரு கொலை செஞ்சோம். ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லக்கூடிய விஷயத்த அல்லாஹ் இந்த இடத்துல தெரியப்படுத்துறான். ஏன்னா அவன் மீது அவர்களுக்குள்ள அன்பானது அந்த இறை மறுப்புல அவனை தொடர்ந்து போக தூண்டும் அப்படின்ட்டு நாம 5 அவர் சொல்றாரு. இந்த இடத்துல கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அந்த சிறுவனின் பெற்றோர்கள் அவன் பிறந்த சமயத்துல மகிழ்ச்சி அடைந்தாங்க. அவன் கொல்லப்பட்ட சமயத்துல அவனுக்காக துக்கம் அடைந்தாங்க. எல்லாருக்கும் உள்ள இயற்கையான ஒரு விஷயம் தானே, கண்டிப்பா நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அவன் உயிரோட இருந்திருந்தா அந்த 2 பேரும் அவனாலேயே அழிந்து போயிருப்பாங்க. அதனாலதான் எனவே அல்லாஹ் ஏற்படுத்திய விதியை ஒருவர் திருப்தியோட ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டப்படுது. ஏன்னு சொன்னா ஒரு இறை நம்பிக்கையாளர் நமக்கு விரும்பாத ஒன்றுல அல்லாஹ்வின் முடிவை ஏற்றுக்கொள்ளு வாழ்றது தாம் விரும்பி ஒன்றுல அவருடைய முடிவை ஏற்பதை விட அவருக்கு சிறந்ததா இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. கதாதா ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது, தப்சீர் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அவங்க உண்மையிலேயே அந்த பையன் பிறந்தப்போ பெரிய சந்தோஷப்பட்டாங்க. யாரும் சந்தோஷப்பட மாட்டா. அறியாமைக்கான ஜாகிரிய மக்கள் கூட பெண் குழந்தை பிறந்தா உயிரோடு பிழைக்கலாமா வச்சிருக்கலாமான்னு யோசனை பண்ணாங்க. முகமெல்லாம் கருத்து போச்சு. பின்பக்கம் வந்தாங்க, முன்வாசல் கூட வரையாம அவங்க மக்கள்கிட்ட ஒதுங்கி வாழ்ந்தாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு வைக்கப்பட்டு. ஆனா என் குழந்தைது என்ன ஆம்பளை பிள்ளை, யாரும் சந்தோஷப்பட மாட்டா. அப்பதான் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த பையன் மரணம் அடைஞ்சப்ப வேதனைப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பின்விளைவு எப்படி இருக்கணும், அவங்களையே நிராகரிப்புல கொண்டு போயிருக்கோம். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ஒரு சாலிகான ஒரு இறை நம்பிக்கையாளருடைய விஷயத்துல அவன் விரும்பாத அதாவது இந்த இறை நம்பிக்கையாளர்கள் விரும்பாத விஷயங்கள் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவை திருப்தியா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்றது நாம விரும்புற ஒன்றை விட அது சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த இடத்துல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல இந்த செய்தி பதியப்பட்டதுன்னு சொல்றாங்க. மனிதனு தற்போதைய நிலையை கருத்துல கொண்டு விரும்பக்கூடியவனா இருக்கான் அல்லது வெறுக்கக்கூடியவனா இருக்கான். எதிர்காலத்தை பற்றி ஒரு துல்லியமான அறிவு மனிதர்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். எனவே அவன் ஒரு முடிவு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும், சிறந்ததா இருக்கும், பயமிக்கதா இருக்கும். நாம் விரும்பியத அல்லாஹ் வளங்களையே அப்படின்ட்டு புலம்புறதை விட்டுட்டு அல்லாஹ் வழங்கியதை அல்லாஹ் கொடுத்ததை விரும்புவது இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழகான செயலா இருக்குங்கிற ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியை, ஒரு அழகிய அட்வைஸ், ஒரு அழகிய சொல்ல இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க கதாதா ரஹ்மத்துல்லாஹ். இந்த செய்தி தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இறைவனை நம்பக்கூடிய உறுதிமிக்க நம்பிக்கையாளர்களா நாம இருக்கும்போது எத்தனையோ நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம விரும்பாதது நடக்குது. ஆனா நமக்கு அது பிடிச்சா இருக்கு இல்ல. ஆனா அல்லாஹ் இதை நடத்தி காட்டுறான். இது யாருடைய செயல் பாருங்க. சின்ன வயசுல மூத்தா போயிடுறாங்க, குழந்தை சின்ன வயசா இருக்கும்போது தகப்பன் மூத்தா போயிடுறாங்க, தாய் மூத்தா போயிடுறாங்க, பல இழப்புகள் வருது. அதெல்லாம் நம்ம விரும்புறோமா? இருக்கிறது இல்ல. ஏன் வயசா போய் மூத்தா போனா கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா அல்லாஹ் தான் நம்மளை விட அறிந்தவனா இருக்கான். உன்னுடைய முடிவை எதுவா இருந்தாலும் சரி நாம ஏற்றுக்கொள்றதுதான். ஒரு புலம்பக்கூடாது, புலம்பாம ஏற்றுத்தரணும். ஆனா அதுக்காக துக்கப்படலாம்,
கண்ணீர் வடிக்கலாம், புலம்பி அங்காளாய்த்து அந்த மாதிரி நிகழ்வுகள் மரணங்கள் வரும்போது சிலர் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, அல்லாவுக்கு கண்ணு இல்லையான்னு சொல்லுவாங்க, விரும்பத்தகாத வார்த்தைகள் பேசுவாங்க. அப்படி பேசாம புலம்பாமல் என்ன செய்யணும், அல்லாஹுடைய அந்த செயல்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கிற போது உங்களுக்கு சிறப்பானதா நன்மையானதா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு பாக்குறோம். சோ அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாக ஒருக்கு அல்லாஹ் எதை தீர்மானித்தாலும் அது அவருக்கு சிறந்ததா அமையும். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் அது அல்லாஹ் தல நன்மைக்குத்தான் நடத்தி வைப்பான். ஏன்னா ரப்பு இல்லையா, ரப்புன்னு சொன்னா படைப்பவன் மட்டும் இல்ல, பரிபாலிப்பவர் மட்டும் இல்ல, அவரவருக்கு அவரவர் தேவைக்கு ஏத்த மாதிரி பரிபாலிக்கக்கூடியவன். இந்த ரப்புக்கு மட்டும் சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு பாடம் நடத்த வந்த ஷேக் 2 hours கிளாஸ் எடுத்தாங்க. ரப்புல்லா சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீனா இருக்கான், உலகத்தின் அதிபதியா படைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரா இருக்கான். குழந்தைக்கு தேவையானதை குழந்தைக்கு கொடுக்குறான், பெரியவங்களுக்கு தேவையானதை பெரியவங்களுக்கு கொடுக்குறான், டீனேஜுக்கு தேவையானதை டீனேஜத்துக்கு கொடுக்குறான், பெரிய கூட்டத்துக்கு தேவையானதை பெரிய கூட்டத்துக்கு கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொன்றும் யார் யாருக்கு எங்கெங்க எது எது எப்ப எப்படி தேவையோ அது மாதிரி அல்லாஹ் தஆலா தீர்மானிச்சு கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் எதை தீர்மானிச்சாலும் அது அவருக்கு சிறந்ததா அமையும். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு வசனத்துல, நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 216வது வசனமா சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நான் இவருக்கு கோட் பண்ணி காட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் ஆனா அது உங்களுக்கு நன்மை இருக்கும், அல்லாஹ் தான் அறிந்தவனா இருக்கான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் சரி, துக்கப்படலாம், கவலைப்படலாம், விசிறப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், ஆனா அங்காளாய்க்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா 81வது வசனத்துல சொல்லி காட்டுறான், எனவே அவனுக்கு மாறாக, அதாவது அந்த குழந்தைய அந்த பையனை கொண்டுட்டாரு இல்லையா, இழந்ததை விட சிறந்த இறைவன் கொடுக்கறதுக்கு நாடி இருக்கான். அதனால அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றாங்க, எனவே அவனுக்கு மாறாக அவனை விட சிறந்த தூய்மையும் நெருங்கிய பாசமும் உள்ள குழந்தைய இந்த வர்க்கம் அவங்களுக்கு இறைவன் வளர்ந்து கொடுக்கணும்னு விரும்பணும் அப்படின்னு ஹதரத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல சொல்றாங்க, இவனை விட தூய்மையான குழந்தை இவர்களுக்கு இறைவன் வழங்க வேண்டும் சொல்லிட்டு என்ன செஞ்சான், இவன் மீது காட்டிய அன்பை விட இந்த குழந்தை மீது கூடுதல் அன்பை இவங்க காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்பணும். ஒண்ணு. 2வது கத்தாதர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பெற்றோருக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடிய குழந்தைய நம்ம கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம். சோ அப்ப இந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும், குழந்தைகள் நன்மை புரியக்கூடிய ஒரு பிள்ளையா இருக்கும். அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அல்லாஹ் தன் நாடிய சிலருக்கு மட்டுமே இந்த ரகசியங்களை அறிவிச்சு கொடுக்குறான். அந்த நல்லடியார்கள்ல ஒருத்தரா ஹதீர் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்க. சோ அப்ப இந்த 2 நிகழ்வுகளை இப்ப நம்ம பார்த்துட்டோம். ஹதீர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் 2 பேருக்கும் மத்தியில. இந்த 3வது ஒரு விஷயம் 82வது வசனத்துல நான் சொல்ல போறோம். அவங்களுடைய நிகழ்வுல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்துல புகழ 3 ஸ்டெப் தானே போகுது, அதான் 2 ஸ்டெப் இப்ப நம்ம பார்த்துட்டோம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், ஒரு இறை நம்பிக்கையோட வாழ்க்கையில எது நடந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்க கூடாது, பொறுமையோட இருக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் மத்தியில அல்லாஹ் ஒவ்வொரு ரகசியங்களையும் அறியக்கூடியவனா இருக்கான். நாம விரும்புறது நமக்கு தீமையா இருந்துடலாம், நமக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ்தான் அறிந்தவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையோட அல்லாஹின் பக்கம் நம்ம திரும்பக்கூடிய விஷயங்கள் திரும்பும் போது அங்காராய்க்காம, புலம்பாம, அழுகாம, தவிக்காம இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சிறந்தது கொடுக்கிறதா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதலான அழகான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்கள் அனைவரையும் அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.